கேசவுக்கும் கங்காவுக்கும் கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. ஆனா இப்பவும் அவங்க 2 பேருக்கும் ஒத்தே போகல. ஆனா இதுக்கு முக்கியமான காரணம் கேசவ் ஒரு குடிகாரன். கேசவ் தினமும் குடிச்சிட்டு தடுமாறிக்கிட்டே தான் வீட்டுக்கு வருவான். ஏய் கங்கா, போய் சாப்பாடு வையே. எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு, குடிச்சிட்டு இப்படி வீட்டுக்கு வராதீங்கன்னு? இது என்னுடைய வீடு. என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் உங்க மனைவி. இது உங்க பையன் சௌரவ். சௌரவ் உங்களை பார்த்து ரொம்ப பயப்படுறான். இவனுக்காகவாவது நீங்க குடிக்காம இருக்கலாம்ல. இவன் என்னுடைய பையன். அவன் மேல அக்கறை எனக்கு இல்லைன்னு யாரு சொன்னாங்க? நீ வாய மூடிக்கிட்டு நான் சொன்ன வேலை செய். சௌரப், சௌரப். சௌரவ் அவங்க அப்பாவை பார்த்து பயந்து ஓடி போய் ரூமுக்குள்ள ஒளிஞ்சுப்பான். நீதான் என் பையனை பயந்தாங்கோலி ஆக்கிட்ட. அப்புறம் குடி போதையில கேசவ் கங்காவை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். இது தினமும் நடக்கிற விஷயம். கேசவ் டெய்லி குடிச்சிட்டு வருவான். அப்புறம் போதையில கங்காவை போட்டு அடிப்பான். கேசவோட மகன் சௌரவ் இத பார்த்து ரொம்ப பயப்படுவான். அப்புறம் ஓடி போய் ஒரு மூலையில உட்காந்துப்பான். ஒரு நாள் என்னாச்சுன்னா, கங்கா கேசவோட குடிப்பழக்கத்தில இருந்து அவனை வெளியில கொண்டு வரதுக்காக ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அதுக்காக கங்கா அவளோட அப்பாவை வீட்டுக்கு வர சொல்லி சொன்னான். அப்பா, டெய்லி இப்படிதான்ப்பா நடக்குது. அவரு டெய்லி குடிச்சிட்டு வராரு, வந்து என்ன போட்டு அடிக்கவும் செய்யறாரு. அப்புறம் சௌரவ் உங்க அப்பாவை பார்த்து ரொம்ப பயப்படுறான். நீ கவலைப்படாதம்மா, நான் மாப்பிள்ள கிட்ட பேசிக்கிறேம்மா. அப்பாவும் பொண்ணும் கேசவ் வரதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கேசவ் அங்க வந்தான். அவன் இப்பவும் போதையில தான் இருந்தான். கங்கா, மாமனாரே, நீங்க எப்போ வந்தீங்க? கங்கா, உங்க அப்பாவுக்கு நல்லா சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா பாரு. அப்புறம் எனக்கு கூட நல்லா சாப்பாடு போடு, புரிஞ்சுதா? நான் சாப்பிட்டு போறதுக்கு வரல மாப்பிள்ள, உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்கிட்ட என்னத்தான் பேச போறீங்க சொல்லுங்க. மாப்பிள்ள, நீங்க தினமும் குடிச்சிட்டு இந்த மாதிரி வர்றது நல்லாவே இல்ல. அந்த விஷயம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தா உங்க குடும்பமும் அவங்க வாழ்க்கையும் நாசமாயிடும்னு தெரியும் இல்ல உங்களுக்கு? அதுவும் இல்லாம உங்க பையனும் பயப்படுறான்னு தெரியும். நல்லா இருக்கு மாமனாரே, நீங்க சொல்றது. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணு எனக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய பொண்ணும் பேரனுடைய வாழ்க்கைக்காக தான் அந்த மாதிரி பேசினேன். அது உங்க பொண்ணு இல்ல, அவ என் மனைவி. நான் எப்படி வச்சிருக்கிறனோ அவ அப்படிதான் இருக்கணும். நான் அவளை அடிப்பேன், கொல்லுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்படி இல்ல மாப்பிள்ள, நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க. அவ இப்பவும் என் பொண்ணு தான். நீங்க அவளை அடிக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, புரிஞ்சுதா? அப்படின்னா கூட்டிட்டு போங்க, உங்களோட உங்க பொண்ணையும் கூட்டிட்டு போங்க. நானும் பாக்குறேன் நீங்க எத்தனை நாள் அவளை வச்சிருப்பீங்கன்னு. வாமா போலாம், இவர்கிட்ட பேசுறது வேஸ்ட்னு தெரியுது. ஆனா சௌரவ், அம்மா நான் உங்க கூட தான் வருவேன். நீயும் போய் தொலை, உங்க அம்மா பின்னாடியே நீயும் போ. வாமா கங்கா, இவர்கிட்ட பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. சரி, கங்காவும் சௌரவும் அவங்க அப்பா கூட கிளம்பி போயிட்டாங்க. மதுக்கவ் ராவ் ஒரு கிராமத்துல இருந்தாரு. அவருக்கு ஒரு மாந்தோட்டம் இருந்தது. தாத்தா, இவ்வளவு நிறைய மாம்பழமா? இதெல்லாம் நான் தான் சாப்பிடுவேன். எல்லாத்தையும் நீயே சாப்பிடுப்பா, இந்த மாம்பழம் எல்லாம் உனக்குதான். சௌரவ் தாத்தா வீட்டுக்கு போனதுல ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா கங்கா ரொம்ப கவலையா இருந்தா. அவ வருமானத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்பா, நான் இங்க வந்துட்டு போகலாம். ஆனா இப்ப என்னால உங்களுக்கு செலவு ரொம்ப அதிகமாயிடுச்சுல. நீங்களே இந்த மாம்பழத்தை வித்துதான் உங்க செலவை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப எங்க 2 பேரோட பொறுப்பும் உங்களுக்கு வந்துடுச்சு. இப்ப எப்படி சமாளிப்பீங்க? நீ கவலைப்படாத கங்கா, மேல இருக்கிற கடவுள் இருக்காருல்ல, அவர் ஏதாவது ஒரு வழி காமிப்பாருமா. குடிகார புருஷங்கிட்ட இருந்து நீ இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கடவுள் எல்லாமே நல்லதே செய்வாரு. சரிப்பா. கங்கா வீட்டுல உள்ள எல்லா வேலையையும் பாத்துக்கிட்டா. அப்புறம் மதுக்கவ் ராவ் அவரோட மாந்தோப்புல எப்பவும் பேரனோட பேசிக்கிட்டே இருப்பாரு. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. தாத்தா, இந்த மரத்தை நீங்க எப்ப வச்சீங்க? அந்த மரமா? அந்த மரம் உங்க அம்மா உன்னுடைய வயசுல இருக்கும்போது நான் வச்சேன்.
கடவுளே, அப்ப அந்த பெரிய மரம்? அந்த மரம் நான் வைக்கலப்பா, அந்த மரத்தை எங்க அப்பா வச்சாரு. அதுவும் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே. அப்படின்னா அது உங்களை விட பெருசா? ஆ, அப்போதான் கங்கா எல்லாருக்காகவும் டீயும் பிஸ்கட்டும் கொண்டு வந்தா. போதும் போதும், 2 பேரும் வந்து டீ சாப்பிடுங்க வாங்க. அடே கங்கா, உன்னுடைய கையால சட்னி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா. பாத்தியா மாம்பழம் எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இத வச்சு சட்னி செஞ்சினா இன்னும் நல்லா இருக்கும். சரிப்பா, இன்னைக்கு செஞ்சிடறேன், சாயந்தரம் கொண்டு வரேன். சரிம்மா. மதுக்கரும் சௌரவும் டீ குடிச்சுக்கிட்டே பிஸ்கட்ட சாப்பிட்டாங்க. கங்கா வீட்டுக்கு போயிட்டு மசாலாவை வச்சு சட்னி ரெடி பண்ண ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்திலேயே அவளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. கங்கா சட்னி எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு வந்தப்போ அங்க மதுக்கரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அப்பா, சட்னி ரெடி ஆயிடுச்சுப்பா. அடேங்கப்பா, இவங்க 2 பேருக்கும் குடுமா. சரிங்கப்பா. கங்கா 2 மாங்காங்களை கட் பண்ணி அதுல சட்னிய தடவி வச்சா. அத அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தா. அந்த மாங்காவோட சுவைய சுவைச்சிட்டு, அடேங்கப்பா, ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரொம்ப சுவையா இருக்கு. நான் சொன்னேன்ல எங்க கங்கா நல்லா சட்னி பண்ணுவான்னு, சரிதானே? ஆமாப்பா, இந்த அம்மா மாங்காய் சட்னி வச்சு வியாபாரம் பண்ணாங்கன்னா பட்டு பட்டுன்னு வித்து போயிடும்பா. ஜனங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஆமாப்பா. இத கேட்டதும் கங்கா யோசிக்க ஆரம்பிச்சா. எப்படியும் நான் வருமானத்துக்காக யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மாங்காங்களை வித்து நமக்கு காசு கிடைச்சா நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுமே. என்னாச்சு கங்கா? அப்பா, நான் என்ன யோசிக்கிறேனா, அந்த மாமா சொன்ன மாதிரி நம்ம மாங்காய் வியாபாரம் பண்ணலாம்ல. கண்டிப்பா நல்ல வருமானம் கிடைக்கும். இந்த ஐடியா ஒன்னும் மோசமா இல்ல. நானும் உனக்கு உதவியா இருக்கிறேம்மா. அடுத்த நாளையில இருந்து கங்கா மார்க்கெட்ல தள்ளு வண்டியில மாங்காவை விற்க ஆரம்பிச்சா. அவளோட வண்டியில இருக்கிற மாங்காய்களை பார்த்துட்டு, இந்த மாங்காய்லாம் எவ்வளவுமா? 15 ரூபாக்கா, எனக்கு ஒரு பிளேட் குடுமா. கங்கா அவங்களுக்கு ஒரு பிளேட் மாங்காவை கொடுத்தா. அப்புறம் 15 ரூபாவை அவ கையில வாங்கிக்கிட்டா. வாவ், இவ்வளோ ருச்சியுள்ள மாங்காவை நான் என் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கங்காவோட கடையில இருந்து மாங்காவை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. முதல் நாள்லயே கங்காவோட வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு. சாயந்தரத்துக்குள்ள எல்லா மாங்காவும் வித்து போயிடுச்சு. கங்கா அவளோட கடைய மூடிட்டா. அவளோட முதல் வருமானத்தை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவ சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்ப போனா. இன்னைக்கு நாள் எப்படிமா போச்சு? ரொம்ப நல்லா போச்சு அப்பா. ஜனங்களுக்கு நம்மளோட மாங்காய் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் வந்து என்ன பாராட்டினாங்க. மட்டும் இல்ல, இங்க பாருங்க இன்னையோட வருமானம். அடேங்கப்பா, எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுமா உன்னால முடியும்னு. இன்னைக்கு எல்லா மாங்காயுமே தீர்ந்து போச்சுப்பா. நான் உனக்காக இதே மாதிரி நிறைய மாங்காய் பறிச்சு வைக்கிறேமா. தினமும் இதே மாதிரி நீ செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம தினமும் கூட வெளியில இருந்து வாங்கிக்கலாமா. கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தா வியாபாரம் நல்லா நடக்குமா. ரொம்ப நன்றிப்பா. ஆமா, சௌரவெங்க? அவன் விளையாடி விளையாடி ரொம்ப களைச்சு போயிட்டான். நான் சாப்பாடு ஊட்டிட்டேம்மா, அவன் போய் தூங்கிட்டாமா. அப்பா, நீங்க மட்டும் என் கூட இல்லனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்னுடைய தங்கமே, நான் உன்கிட்ட இல்லாம வேற எங்கம்மா இருப்பேன்? நீ என்னுடைய தங்கம், என்னுடைய ஏஞ்சல். உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியாதுமா. கங்கா அவளோட அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிட்டா. அவங்க 2 பேரும் அவங்களோட அன்பை பரிமாறிக்கிட்டாங்க. கங்கா தினமும் மாங்காய்களை விற்க ஆரம்பிச்சா. அவளோட அப்பா அவளுக்கு உதவி பண்ணாரு. சௌரவையும் நல்லா பாத்துக்கிட்டாரு. இப்ப கங்காவுக்கு அவளோட குடிகார புருஷனோட தேவையே இல்ல. மதுக்கர் சொன்னது சரியான வார்த்தை தான். பொண்ணுங்க எல்லாரும் வேலைக்காரவங்க இல்ல. ஒரு கிராமத்துல ஆகாஷ், விகாஸ்னு 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஆகாஷ் ரொம்ப ஏழை, ஆனா விகாஸ் பணக்காரன். நேத்து எங்க அப்பா ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போனாரு. அங்கிருந்து ஒரு டெலிஸ்கோப் கொண்டு வந்தாரு. பெரியவங்க பெருசு பெருசா கொண்டு வருவாங்க. நல்ல நண்பர்கள் இல்லன்னா பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? வா, நேத்து நான் உனக்கு லஸ்ஸி வாங்கி கொடுத்தேன்ல, இன்னைக்கு நீ எனக்கு சமோசா வாங்கி கொடு. சரி வா, மார்க்கெட்டுக்கு போலாம். ஆகாஷும் விகாஸும் மார்க்கெட்டுக்கு போனாங்க. அங்க கடையில பார்த்தா ரொம்ப கூட்டமா இருக்கு. 2 பேரும் கடைக்கிட்ட போனாங்க. சித்தப்பா, கடையில இவ்வளவு பேர் இருக்காங்க. புதுசா சமோசா கடை வச்சிருக்காங்க. ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தா மறுபடியும் சாப்பிடணும்னு தோணுது. சரி பணம் கொடு, நான் சமோசா வாங்குறேன். வேணாம், உனக்கு மட்டும் நீ வாங்கிக்கோ, எனக்கு வயிறு சரியில்லை.
ஆகாஷ் அந்த சமோசாவை வாங்க போனான். அப்போ விகாஸோட பார்வை சமோசா விற்கிறவர் மேல பட்டுச்சு. விகாஸ் சமோசா விற்கிறவர் மேல சந்தேகத்தோட பார்த்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சமோசா கிடைச்சது. சூப்பர், இந்த மாதிரி சமோசா நான் சாப்பிட்டதே இல்ல. நீயும் சாப்பிட்டு பாரு. ஒரு வாட்டி சாப்பிட்டா மறுபடியும் கேட்ப. இந்த கடை பேர் பார்க்கலாம். நான் நாளைக்கும் வந்து இங்க சாப்பிட போறேன். ஆகாஷ் அந்த கடையோட பேரை பார்க்கறான். அந்த கடையோட பேரு மந்திர சமோசா. நீ ஒரு விஷயம் பாத்தியா? என்ன, எல்லாரும் அந்த சமோசா விக்கிறவர் புகழ்ந்து தள்ளுறாங்க. அப்படிதான் சொல்றாங்க, ஒரு வாட்டி சாப்பிட்டா மறுபடியும் சாப்பிடுறேன்னு. எனக்கு மட்டும் இந்த மந்திர சமோசாவுல ஏதோ ரகசியம் இருக்குன்னு சந்தேகமா இருக்கு. டிடெக்டிவ் புக்ஸ் படிச்சு படிச்சு உன் மூளை கெட்டு போச்சு. வா, வீட்டுக்கு போகலாம். இருட்டிடுச்சு, மழை கூட வரா மாதிரி இருக்கு. ஆகாஷும் விகாஸும் 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் ஆகாஷ் தூங்கி எழுந்த உடனே அவனுக்கு அந்த மந்திர சமோசா கடையில சமோசா சாப்பிடணும்னு மனசுல தோணுச்சு. கட்டிலுக்கு கயிறு பின்றது ஆகாஷோட பரம்பரை தொழில். தம்பி, ராம்பால் அவருடைய கட்டில கொடுத்துட்டு போயிருக்காரு. அத சாதா கைத்துல தான் பின்னணும். அப்பா, நான் சமோசா சாப்பிட்டு வரேன். ஆகாஷ் கட்டிலுக்கு கயிறு பின்ன உக்காந்தான். ஆனா அவனுக்கு வேலை செய்யறதுக்கே மனசு வரல. 2-3 நாள் வரைக்கும் ஆகாஷோட அப்பா ஆகாஷை எதுவுமே சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் விடிஞ்சதும் ஆகாஷ் சமோசா சாப்பிட போய்கிட்டு இருந்தான். அப்ப அவனோட அப்பா அவனை தடுத்தாரு. நீ என்ன அந்த சமோசாவை டெய்லி சாப்பிடுற? அந்த சமோசாவை சாப்பிட்டு சாப்பிட்டு உன் வயிறு பாழாயிடுச்சு. நீ இந்த மாதிரி சமோசா சாப்பிட மாட்டியே. ஆனா 2-3 நாளாவே ரொம்ப சாப்பிட்டுட்டு இருக்க. இன்னைக்கு நான் உன்னை போக விட மாட்டேன். ஆனா அப்பா, நான் அந்த சமோசா சாப்பிடாம இருக்க முடியாது. ஆகாஷோட அப்பா ஆகாஷோட கைய பிடிச்சாரு. ஆனாலும் ஆகாஷ் நிக்கவே இல்லை. நண்பர்களே, என் பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவனை நிறுத்த கொஞ்சம் உதவி செய்றீங்களா? ஆகாஷோட அப்பா ஆகாஷோட கைய பிடிக்க, அவனுடைய அப்பா கைய இன்னொருத்தர் பிடிக்க, அந்த இன்னொருத்தர் கைய இன்னொருத்தர் பிடிக்க, அவரை 3ஆவதா ஒருத்தர் பிடிக்க, அந்த 3ஆவதா இருக்கிறவரை 4ஆவதா ஒருத்தர் பிடிக்க, இப்படியே ஒரு செயின் மாதிரி ஒருத்தர் கைய பிடிச்சிட்டு நின்னாங்க. அப்புறம் ஆகாஷ் அவனுடைய அப்பா கைய உதறி விட்டுட்டு போக அந்த மொத்த செயினும் உடைஞ்சி எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்க. ஆகாஷும் அன்னைக்கு அந்த கடைக்கு போய் சமோசா சாப்பிட்டான். மறுநாள் ஆகாஷோட அப்பா விகாஸ பாக்குறதுக்காக வீட்டுக்கு போனாரு. தம்பி விகாஸ், ஆகாஷுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. மார்க்கெட்ல மந்திர சமோசா கடை வச்சிருக்காங்களாம். அடிக்கடி சமோசா சாப்பிடறதுக்கு அங்க போயிடுறான் அவன். நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி அந்த மந்திர சமோசா கடைய மூடிட்டு அந்த கடையோட முதலாளி வீட்டுக்கு புறப்பட்டு போகும்போது விகாஸ் அவரை தூரத்துல இருந்து கண்காணிச்சான். அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போனான். கூடிய சீக்கிரத்துல இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம சமோசா பழக்கமாயிடும். அப்ப நாம பெரிய பணக்காரங்களாயிடலாம். கிராமத்து ஜனங்க எல்லாம் விட்டாளுங்க. நீங்க ஒரு கெமிஸ்ட்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த சமோசாவில நீ போதை மருந்து கலந்திருக்க. அதான் எல்லாரும் சமோசாக்கு அடிமையாயிட்டாங்க. மெதுவா பேசு, யாராவது கேட்டா நம்ம அவ்வளவுதான். விகாஸ் அவங்க பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டான். மறுநாள் கிராமத்துல சில பேரை கூட்டிக்கிட்டு விகாஸ் அந்த மந்திர சமோசா கடைக்கு வந்தான். என்ன சமாச்சாரம்? எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. அத நாங்க உனக்கு அப்புறமா சொல்றோம். பெரியப்பா, முதல்ல நீங்க சமோசாவை சாப்பிடுங்க. ஊர் தலைவர் அந்த சமோசாவை சாப்பிட்டாரு. இப்போ எனக்கு இன்னும் சமோசா சாப்பிடணும்னு தோணுது. உண்மையை சொல்லு, நீ உன் சமோசால என்ன கலக்குற? கிழங்கு மசாலா தான் நான் கலக்குறேன். நீங்களும் பாருங்களேன். உண்மையை ஒத்துக்கலன்னா உடனே போலீஸை கூப்பிடுவேன். போலீஸ்னு சொன்ன உடனே கடை முதலாளி ரொம்ப பயந்துட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா உண்மையையும் அவரு ஒத்துக்கிட்டாரு. என்ன மன்னிச்சிடுங்க, என் வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு நான் சமோசாவில மயக்க மருந்து கலக்கிறேன். அதனால எல்லாரும் என் சமோசாவுக்கு அடிமையாயிடுறாங்க. அப்போ அவங்க என் கடைக்கு சமோசா சாப்பிட வந்துகிட்டே இருப்பாங்க. விகாஸ் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணான். போலீஸ் வந்து அந்த கெமிஸ்டா அரெஸ்ட் பண்ணாங்க.
அதுக்கு தான் நான் உங்களோட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், வெளிய பொருளை நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு. ஒரு கிராமத்துல பப்ளுங்கிற பேர் கொண்ட ஒரு பையன் இருந்தான். பப்ளு ஒரு அனாதை. அவன் கிராமத்துல எல்லாரோட மாடுங்க ஆடுங்க எல்லாத்தையும் மேய்ப்பான். அதுக்கு பதிலா கிராமத்துல இருக்கிறவங்க நல்ல நாள் பெருநாள்ல அவனை கூப்பிட்டு அவனுக்கு சாப்பிடறதுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பப்ளு அந்த ஸ்வீட்ஸை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். காட்டுல மாடுங்களை மேய்ச்சிக்கிட்டே அங்க உட்காந்து புல்லாங்குழல் வாசிப்பான். ஒரு நாள் கிராமத்துல வசந்த் பஞ்சமி திருவிழா நடந்தது. அன்னைக்கு பப்ளுவுக்கு நிறைய ஸ்வீட்ஸ் கிடைச்சது. பப்ளு காட்டுல உட்காந்து அந்த ஸ்வீட்ஸ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு வயசான கிழவன் அவனை நோக்கி வந்தாரு. தம்பி, 4 நாளா ஒன்னும் சாப்பிடல, ரொம்ப பசி எடுக்குது, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுக்கறியா? பப்ளு அவன் கிட்ட இருந்த பாதி ஸ்வீட்ஸ அந்த வயசான கிழவன் கிட்ட கொடுத்தான். அந்த வயசானவர் அந்த ஸ்வீட்ஸ வாங்கின உடனே அவரு ஒரு வனதேவனா மாறினாரு. நீ ரொம்ப நல்ல பையன் பப்ளு. நீ சாப்பிடுறத கூட யோசிக்காம எனக்கு அதுல இருந்து பாதி கொடுத்துட்டியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு நான் 4 பொருள் கொடுக்கறேன், அது உனக்கு கஷ்ட காலத்துல உதவியா இருக்கும். அந்த வனதேவன் பப்ளுவுக்கு 3 கூடை கொடுத்தாரு. மொத கூடையில காத்து இருக்கு, 2வது கூடையில தண்ணி இருக்கு, 3வது கூடையில நெருப்பு இருக்கு. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த வனதேவன் அங்கிருந்து மறைஞ்சு போனாரு. அவர் எனக்கு சொன்னப்போ 4 பொருள் இல்ல கொடுக்கறேன்னாரு, ஆனா இப்போ 3 தான் கொடுத்துருக்காரு. பரவாயில்ல. பப்ளு அவங்க கிட்ட இருந்த மீதி ஸ்வீட்ஸ சாப்பிட முடியல. அந்த ஸ்வீட்ஸ பூமியில புதைச்சு வச்சுட்டு அங்கிருந்து அவன் கிளம்பினான். பப்ளு மறுநாள் அந்த இடத்துக்கு வந்த போது அப்ப அவன் என்ன பார்த்தானா, அவன் எந்த இடத்துல அந்த ஸ்வீட்டை புதைச்சு வச்சானோ அந்த இடத்துல ஒரு ஸ்வீட் மரமே வளர்ந்திருந்தது. அந்த மரத்துல நிறைய ஸ்வீட்ஸ் இருந்தது. ஒருவேளை இது அந்த வனதேவதை கொடுத்த வரமா இருக்குமோ? பப்ளு அந்த மரத்து மேல ஏறினான். அதுக்கப்புறம் அங்க இருந்த ஸ்வீட்ஸ சாப்பிட்டான். அந்த சமயம்னு பார்த்து அந்த காட்டுல ஒரு வயசான ராட்சசி வந்தா. அவ அந்த பப்ளுவை பார்த்தா. அடடா, இன்னைக்கு நமக்கு ஒரு அற்புதமான இரை கிடைச்சிருக்கு. இத நான் நல்லா சமைச்சு அப்படியே சுவையா சாப்பிடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவனை அந்த மரத்தை விட்டு இறக்கணும். அந்த கிழவி ராட்சசி ஒரு அழகான பெண் உருவம் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்வீட் மரத்துக்கு பக்கத்துல போய் நின்னா. பப்ளு கிட்ட அவ சொல்றா, அட பப்ளு கண்ணா, மரத்துல இவ்ளோ ஸ்வீட்ஸ் இருக்கு, நீ கொஞ்சம் ஸ்வீட்ஸ பறிச்சு எனக்கும் கொஞ்சம் கொடுத்தீனா நானும் சாப்பிடுவேன்ல. நான் ஸ்வீட்டை கீழே போடுறேன், நீ சாப்பிட்டுடு. அட என்னப்பா நீ, அந்த ஸ்வீட்ஸ பறிச்சு நீ கீழே போட்டினா அது எல்லாமே மண்ணு பட்டு போயிடும்ல. சரி, உன் புடவை எப்படி? நான் ஸ்வீட்டை போடுறேன். கண்ணா, என்னோட புடவெல்லாம் அழுக்கா போயிடுமே, அதுல எனக்கு அவ்வளோலாம் வேண்டாம், எனக்கு கொஞ்சமா ஸ்வீட்ஸ் பறிச்சு கொடு போதும். பப்ளுவால அந்த ராட்சசியோட மாய வித்தைகளை புரிஞ்சுக்க முடியல. அவன் அந்த மரத்தை விட்டு இறங்கின உடனே அந்த ராட்சசி தன்னோட சுயரூபத்துக்கு வந்துடுறா. அந்த பப்ளுவ ஒரு மூட்டையில போட்டு கட்டி போட்டா. அந்த மூட்டைய தன்னோட தோல்ல சுமந்துக்கிட்டு அவ வீட்டுக்கு கொண்டு போனா. இங்க பாரு சந்தா, இந்த மூட்டையில எனக்கு தேவையான இரைய புடிச்சு கொண்டு வந்திருக்கேன். முதல்ல இத கட்டி போடு, அதுக்கப்புறம் இதோட தலைய வெட்டுவோம். அத நல்லா சமைச்சு வை, அதுவும் நல்ல மசாலா போட்டு சமை. நான் போய் குளிச்சிட்டு வரேன். அந்த ராட்சசி குளிக்கிறதுக்காக போனா. அந்த பொண்ணு அந்த மூட்டைய திறந்தப்ப அதுக்குள்ள அவ பாக்குறா, ஒரு அழகான பப்ளுங்கிற பேர் கொண்ட பையன் இருந்தான். அந்த பப்ளு மேல அவளுக்கு ஒரு கருணை ஏற்படுது. 2 பேருக்குள்ள கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இந்த ராட்சசிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவை பிடிச்சு அவ கொண்டு வந்தா. அந்த சமயம் நான் எங்க அம்மாவோட வயித்துல இருந்தேன். இந்த இடத்துல தான் நான் பிறந்தேன். எங்க அம்மாவை அந்த ராட்சசி சாப்பிட்டா.
என்ன அந்த ராட்சசி அடிமையாக்கிட்டா. அவளுக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையும் என்ன வச்சே செய்ய வைப்பா. பப்ளுவும் சந்தாவும் 2 பேரும் சேர்ந்து அந்த ராட்சசி வீட்டை விட்டு ஓடினாங்க. அந்த ராட்சசி குளிச்சுட்டு வந்து பார்த்தபோது அந்த இடத்துல சந்தாவையும் காணோம், அந்த பையனையும் காணோம். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஓடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ராட்சசி அவங்கள பின்தொடர்ந்து ஓடினா. சந்தா பின்னாடி திரும்பி பார்த்தா. அந்த ராட்சசி நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது? அப்பதான் பப்ளுவுக்கு வனதேவன் கொடுத்த 3 கூட ஞாபகம் வந்துச்சு. நீ பயப்படாத, நான் அந்த பேயை இப்பவே அனுப்பிடுறேன். பப்ளு முதல்ல என்ன பண்ணானா, புயல் இருக்கிற அந்த கூடைய முதல்ல திறந்தான். ஆனா ராட்சசிய அந்த புயலை வச்சு எதுவுமே அவனால பண்ணவே முடியல. மறுபடியும் அவங்கள அவ பின்தொடர்ந்தே வந்தா. பார்க்க போனா இது நிக்கிற மாதிரியே இல்லையே. அதுக்கப்புறம் பப்ளு மழை கொண்ட அந்த கூடைய அவன் திறந்தான். பனிக்கட்டியால ராட்சசிக்கு நல்ல அடிபட்டும் அவங்கள பின்தொடர்றத அவன் விடவே இல்லை. 2 பேரும் ஓடிக்கிட்டே அவங்க கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. கிராமத்து ஜனங்க எல்லாம் அவங்க கிட்ட வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க, என்னாச்சு பசங்களா, ஏன் ஓடுறீங்க? அந்த கிழட்டு பேய் எங்க 2 பேரையும் துரத்துது. ஆட, நாங்க கூட அந்த பேய் செய்யறதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துகிட்டு கிடக்குறோம். சந்தா, இனி நம்ம அந்த பேயை கொண்டுதான் ஆகணும் போல இருக்கு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அதை பார்த்து பயப்படுறாங்க. ஒருவேளை நாம அதை கொல்லலைன்னா அது நம்மளை கொண்டுடும் போல இருக்கே. அப்புறம் பப்ளு கடைசியா அவன் கிட்ட இருந்த நெருப்பு கூடைய திறக்கிறான். அந்த கிழவி ராட்சசி அந்த இடத்துல எரிஞ்சு சாம்பலானா. அந்த சமயம் அந்த கிராம தலைவரும் அந்த இடத்துக்கு வந்தாரு. பசங்களா, நீங்க ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க. அந்த பேய்கிட்ட இருந்து இந்த ஊர்ல இருக்கிறவங்களெல்லாம் காப்பாத்திட்டீங்க. இந்த ஊர்ல இருக்கிற மாடு எல்லாத்தையும் அது சாப்பிட்டுடுச்சு. உங்களுக்கு பரிசா நான் ஒரு வீட்டை கொடுக்கறேன். அந்த கிராமமே சேர்ந்து பப்ளுவுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பப்ளுவும் சந்தாவும் தனக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அசோக் வயல்ல கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு அனாதை, அவனுக்கு யாருமே இல்ல. தினமும் அவன் போற வழியில ஒரு பெரிய மாந்தோட்டம் பாப்பான். அவன் தினமும் அந்த பழுத்து தொங்குற மாம்பழத்தை பார்த்துக்கிட்டே போவான். அவன் அந்த மாம்பழங்களை சாப்பிடணும்னு ரொம்பவே ஆசைப்படுவான். ஆனா அந்த தோட்டத்தோட முதலாளி எப்பவுமே யாரையாவது திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அடே பசங்களா, உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு பைசா கொடுக்கறேன்ல, வேலை செய்யுங்க. அந்த சேட்டோட சத்தத்தை கேட்டதும் அசோக் எதுவுமே பேசாம அவன் வழியில போயிடுவான். ஒரு நாள் சாயந்தரம் அசோக் அந்த வழியா நடந்து போகும்போது அவனோட பார்வை அந்த மாந்தோட்டத்து மேல விழுந்துச்சு. என்ன இது, இன்னைக்கு எந்த குரலும் கேட்கவே மாட்டேங்குது? ஒருவேளை சேட்டு எங்கேயாவது வெளியில போயிட்டாரேன்னு. அவன் அந்த சுவர் வழியா எட்டி பார்த்தபோது அவனோட பார்வை அங்க கீழே விழுந்து கிடந்த ஒரு மாம்பழத்து மேல பட்டது. அட, அந்த பழம் மரத்துல இருந்து கீழே விழுந்து அங்க போய் மாட்டிக்கிச்சு போல இருக்கு. நான் போய் எடுத்துக்கிறேன். அசோக் அந்த மதில் சுவரை எகிரி குதிச்சு தோட்டத்துக்குள்ள போயிட்டான். அவன் கையில மாம்பழத்தை எடுத்த உடனே, ஏய் திருடா, என் தோட்டத்துல இருந்து மாம்பழம் திருட வந்தியா? அந்த சேட் கத்திக்கிட்டே அவன்கிட்ட வந்தாரு. நான் திருட இல்ல சேட்ஜி. அப்படியா? என்கிட்டயே நீ பொய் சொல்றியா? இல்ல சேட்ஜி, இந்த மாம்பழத்தை நான் திருடல. இது கீழே விழுந்தப்ப நான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான் சேட்ஜி. ஆனா இந்த மாம்பழமும் என்னுடைய மரத்துல இருந்தானே வந்தது. காசு கொடுக்காம எடுத்துட்டு போனா அது திருட்டுத்தனம் தானே சொல்லுவாங்க. இப்பவே நான் போலீஸ கூப்பிட்டு உன்னை ஜெயில தள்ளுறேன் பாரு. இல்ல 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 சேட்ஜி, இந்த பழத்தை நீங்களே வச்சுக்கோங்க சேட்ஜி. என்ன மன்னிச்சிருங்க சேட்ஜி. இங்க இருந்து கிளம்ப. இதுக்கப்புறம் என் தோட்டத்து பக்கம் நீ வந்துடாத. காசு இல்லாத பையனுக்கு மாம்பழம் தேவைப்படுதா? முதல்ல இங்க இருந்து கிளம்ப. அசோக் அந்த தோட்டத்துல இருந்து வெளியே வந்துட்டான். அவன் கிராமத்துக்கு போய்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு வயசான பாட்டி மாம்பழ கூடையோட நின்னுக்கிட்டு இருக்கிறத அவன் பார்த்தான். இங்க பாருப்பா கண்ணா, இந்த மாம்பழ கூடைய தூக்குறதுக்கு எனக்கு உதவி பண்றியா? அசோக் அந்த பாட்டி பக்கத்துல போனான். அட அம்மா, இது பார்க்கவே ரொம்ப வெயிட்டா தெரியுது. நீங்க ஒண்டியா இத தூக்கிட்டு போறீங்களா? ஆமாப்பா, நான் சாப்பிடுறதுக்காக இத பண்ணி தானே ஆகணும். அம்மா, நான் இத தூக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்து குடுக்கறேன். சரி, நீங்க வாங்க. எனக்காக நீ ஏப்பா இவ்வளவு கஷ்டப்படுற? அட அம்மா,
நான் உங்க பையன் மாதிரி தூக்கிட்டு வந்து குடுக்கறேம்மா. அசோக் அந்த கூடைய எடுத்து தலையில வச்சுக்கிட்டு போற வழியில பாட்டி கூட பேசிக்கிட்டே போனான். அம்மா, இந்த கூடை ரொம்ப பலுவா இருக்க, உங்களுக்கு இது கஷ்டமா தெரியலையா? இல்லப்பா, டெய்லி இந்த மாம்பழத்தை எல்லாம் வித்தாதான் என்னால ஒரு வேளையாவது சாப்பிட முடியும். எனக்கு வேற யாருமே இல்லப்பா, அதனாலதான் நான் இத செய்யறேன். இந்த வேலையும் நான் செய்யலனா நான் சாப்பாட்டுக்கு என்னப்பா செய்ய முடியும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு புரிஞ்சு போச்சுமா. அப்படி பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் வந்து அவங்க 2 பேரும் மார்க்கெட் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அசோக் கூடைய கீழே வச்சான். சுவையான மாம்பழம், இனிப்பான மாம்பழம், எல்லாரும் வந்து வாங்கிட்டு போங்க. அசோக் கூப்பிட்டதை கேட்டு அங்க இருந்த ஜனங்க எல்லாம் அவங்க பக்கத்துல வந்தாங்க. அப்புறம் அந்த அம்மா கிட்ட இருந்து மாம்பழத்தை வாங்குனாங்க. அவங்களுக்கு காசும் கொடுத்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பாதி மாம்பழம் வித்து போச்சு. அப்போ அம்மாவோட முகத்துல சிரிப்பு வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அசோக் திரும்பவும் கூட எடுத்து தலையில வச்சுக்கிட்டு அந்த அம்மா கூட பேசிக்கிட்டு நடந்து வந்துகிட்டே இருந்தான். அசோக் அந்த மாம்பழ கூடைய அம்மா வீட்ல வச்சான். அம்மா, இன்னைக்கு மாதிரியே நான் தினமும் வந்து உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா? இல்லப்பா தங்கம், எனக்காக நீ இவ்ளோ கஷ்டப்பட வேண்டிய தேவை இல்லப்பா. அம்மா, நீங்க என்னுடைய அம்மா மாதிரி, நான் உங்களுக்கு உதவி செய்யறதுல தப்பு என்ன இருக்கு? இது கேட்டதும் அந்த அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு. இல்லப்பா, யாருமே இல்லாத எனக்கு நீதான் இவ்வளோ உதவி செய்யற. எனக்கு ஒரு மகன் இருந்தான், ஆனா அவன் எனக்கு உதவி செய்ய பிடிக்காம இந்த வீட்டை விட்டே போயிட்டான். அம்மா, நான் உங்களுடைய பையன் மாதிரி தானம்மா, நான் இருக்கேன்ல. சரிப்பா கண்ணா. அசோக் அவனோட வீட்டுக்கு போறதுக்காக அங்க இருந்து கிளம்புனான். அப்போ அந்த அம்மா பின்னாடி இருந்து அவனை கூப்பிட்டாங்க. இருப்பா கண்ணா. அம்மா அவன் கையில 2 மாம்பழத்தை கொடுத்தாங்க. நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க, இந்த மாம்பழத்தை நீ சாப்பிடு. அம்மா, நீங்க இந்த பழத்தை எனக்கு கொடுத்ததுனால நான் உங்களுக்கு எப்பவுமே கடன் பட்டிருப்பேன். சரிப்பா, உன் ஆசைப்படியே நடக்கட்டும். அசோக் மாம்பழத்தை வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு திரும்பி போனான். அசோக் சந்தோஷமா மாம்பழத்தை சாப்பிட்டான். கண்டிப்பா நான் வளர்த்த மரத்துல இருந்து ஒரு நாள் பழம் சாப்பிடுவேன். அதுக்கப்புறமா அசோக் அந்த மாங்கொட்டைய தான் வீட்டு பின்னாடி புதைச்சு வச்சான். அடுத்த நாள் காலையில அசோக் எந்திரிச்சு தான் வீட்டு பின்னாடி வந்து பார்த்த போது அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய மாமரம் வளர்ந்து நிக்கிறத பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். அட கடவுளே, நேத்து ராத்திரி தானே நான் அந்த கொட்டைய விதைச்சேன், இப்ப பார்த்தா இவ்ளோ பெரிய மரம் வளர்ந்துருக்கு. அசோக் மரத்துக்கிட்ட போனா அங்க இருந்து சில மாம்பழங்களை பறிச்சான். அவன் எங்க இருந்து மாம்பழங்களை பறிக்கிறானோ அதே இடத்துல உடனே அடுத்த மாம்பழம் வந்துடுது. கொஞ்ச நேரத்திலேயே அசோக்கோட மாம்பழ கூட நிறைஞ்சிடுச்சு. இந்த மாமரத்துல ஏதோ ஒரு மந்திரம் இருக்கு, இத அந்த அம்மா கிட்ட போய் சொல்லி ஆகணும். அசோக் அம்மாவை பார்க்க போனான். அம்மா, நேத்து ராத்திரி எங்க வீட்டுக்கிட்ட ஒரு மாங்கொட்டைய விதைச்சேன், அது இன்னைக்கு காத்தால பெரிய மரமா மாறிடுச்சு. ஒரு ராத்திரியில மரமா? அப்படி எப்படிப்பா நடக்கும்? நானும் ஆச்சரியத்துல தான் இருக்கேன், நீங்க வந்து பாருங்களேன். அசோக் அம்மாவை கூட்டிக்கிட்டு அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு வந்தான். அட கடவுளே, ரொம்ப அதிசயமா இருக்கே. இந்த மரத்துல இன்னொரு அதிசயமும் இருக்கு. என்ன? நீங்க இதுல இருந்து ஒரு மாம்பழத்தை பறிங்களேன். அம்மா அவங்க கையில இருந்த குச்சியோட உதவினால ஒரு மாம்பழத்தை பறிச்சாங்க. உடனே அதே இடத்துக்கு புது ஒரு மாம்பழம் வந்துடுச்சு. கடவுளே, மகனே, இது உன்னோட நன்மைக்கு கிடைச்ச பலன். கடவுள் உனக்கு இந்த மாய மாமரத்தை கொடுத்திருக்காரு. உன்னோட எல்லா கஷ்டத்துக்கும் இது ஒரு தீர்வா இருக்கும். இல்லம்மா, இது எனக்கு இல்ல, நமக்கு. உங்களாலதான் இந்த மரம் எனக்கு கிடைச்சது. நீங்க எப்பவுமே என் கூடவே இருப்பீங்களா, என்னுடைய அம்மாவா? அசோக்குக்கு ஒரு அம்மா கிடைச்சிட்டாங்க. அப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரு பையனும். அவங்க 2 பேரும் மாம்பழங்களை மார்க்கெட்ல கொண்டு போய் விற்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க மார்க்கெட்ல ஒரு பெரிய மாம்பழ கடை ஆரம்பிச்சாங்க. அவங்க விக்கிற மாம்பழத்தை மார்க்கெட்ல வரவங்க எல்லாம் விரும்பி வாங்குனாங்க. அதனால அவங்களுக்கு நிறைய காசு கிடைச்சது. இன்னொரு பக்கம் சேட்டோட தோட்டத்துல உள்ள மாம்பழங்களை யாருமே வாங்கல. பண்ணு அண்ணன், இந்த வாட்டி ஏன் நீங்க எனக்கு ஆர்டரே கொடுக்கவே இல்ல? என்னாச்சு? நான் எப்பவுமே உங்ககிட்ட தானே வாங்கிட்டு இருந்தேன், ஆனா அதுல சுவையும் இல்ல, எதுவுமே இல்ல, வெயிட் கூட குறைஞ்சுக்கிட்டே இருக்கு, அதனாலதான் வாங்கல. ஆனா மண்ணு அண்ணன், என்ன மன்னிச்சிருங்க அண்ணன், நான் என்னுடைய வருமானத்தையும் பார்க்கணும் இல்ல. சேட் எந்த அசோக்க ஒரு மாம்பழத்துக்காக அவ்வளோ திட்டினாரோ, இன்னைக்கு அதே 7 அசோக் மாம்பழ வியாபாரியா மாறிட்டான்.
மெதுவா மெதுவா அசோக் ஒரு பெரிய பணக்காரனா மாறிட்டான். அவன் பெரிய வீடு, காரெல்லாம் கூட வாங்கிட்டான். அம்மாவும் அசோக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இதெல்லாம் இந்த மாய மரத்திலிருந்து வந்த மாய மாம்பழத்தால நடந்தது. மாய மாம்பழம் 7 அசோக்க பணக்காரனா மாத்திடுச்சு.